விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். நீ போய் பக்கத்து ரூம்ல படுத்துக்க. அடியே நான் சொல்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒட்டுப்பில்ல ரொம்ப தேங்க்ஸ். விடாத உங்க அக்காவை. காலையில 6 மணிக்கு எனக்கு ஃபிளைட், 5 மணிக்கு நான் ஏர்போர்ட்ல இருக்கணும். உங்க அக்காவை விட்டு 5:15 மணி வரைக்கும் ஜப்பான்ல பெருங்காயம் என்ன வேலை, பைத்தம்பருப்பு என்ன வேலை, என் பிராண் எடுக்க கொஞ்சம் தூக்கிக்கிறேன். ஏற்கனவே அவ சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா. என்ன நானும் எரிஞ்சு வரேன், நீங்க வேற அவளை என்கரேஜ் பண்றீங்களா? அப்பா இதுக்கு நல்ல வசூல் தான். அவட்டது இது பிராந்தி பாட்டில். இதை எங்க அடிச்ச? குடிக்க தண்ணி கொஞ்சம் கொண்டு வரியா நந்தினி? இவளை மடியிலையும் படுக்க சொல்லிட்டு தண்ணி வேற கொண்டு வரணும் உங்களுக்கு. அவளை என் மடியில் டிரான்ஸ்பர். அத்தான் மடி முத்தையடி. ஒரு நிமிஷம். என்ன? நான் குடிக்க தண்ணி கேட்கல. உன் கூட பிறந்தவளை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன டெஸ்ட்? புரியல. இப்ப அவளுக்கு தான் யார் மடியில படுத்துக்கணும் தெரியுமா? என் மடியில நினைச்சிருக்கா. அதனால தான் சொல்றேன். இப்ப அவளுக்கு தேவை உனக்கு பதிலா ஒரு சப்ஸ்டியூட். அவ்வளவுதான். அவளுக்கு மாத்திரம் தான் சப்ஸ்டியூட் தேவை, இல்ல அவிடத்துக்கும் தேவையா? நமக்கும் ஒண்ணு இருந்தா பரவாயில்லதான். ஆனா ஒரு சின்ன பயம். விஷயம் தெரிஞ்சு உங்க அக்காவை தள்ளி வச்சு பணம் அனுப்புற மாதிரி எனக்கும் மாசம் ஸ்டைபண்ட் கொடுத்துருப்பீங்கன்னு ஒரு உதறல். பயம் இருந்தா சரி. சீரியஸான விஷயத்துக்கு வா. இப்ப இவளுக்கு தேவை ஒரு துணை. இந்த வயசுல அவளை திசை திருப்ப ஒரு ஆள் தேவை. அவ்வளவுதான். என்ன பண்ண? டியூப் லைட்டா இருக்கே. காலேஜ் படிக்கிற பொண்ணு நல்ல அழகான பையனா பார்த்து லவ் பண்ண வைய. அக்காவா இருக்கு. அதுக்கு ஒரு வேலை செய்யலாம். நான் 10-15 லவ் லெட்டர் எழுதுறேன், இவளை கையெழுத்து போட சொல்றேன், உங்ககிட்ட குடுக்குறேன். நல்ல பையனா பார்த்து நீங்களே கொண்டு. வேண்டாம் நந்தினி, நான் லவ் எல்லாம் நமக்கு ராசியா வரதில்லை. பார்த்தாச்சு. சின்ன வயசுல நானும் ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணனுட்டு விழுந்து 8 பக்கம் கருதா செய்தி. கடைசியில அதை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்து லைஃப் முழுக்க மாட்டிட்டேன். குத்திடுவேன். நீங்க கெட்ட கேட்டுக்கு இது வேற, நானே ஜாஸ்தி. சரி, இவளுக்கு கல்யாணமே பண்ணி வச்சுட்டா என்ன? நம்ம ஆபீஸ்ல வேலை பண்றானே மூர்த்தி, ரொம்ப நல்ல பையங்க. முடிச்சிருவான். அவனையே முடிச்சிருவான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? உங்களுக்கு ஏதாவது மூளை இருக்கா? குழந்தை எப்படி இப்பவே போய் அவன் கதவை தட்டி எழுப்பி பேசிட்டு வந்து. ஒரு நிமிஷம். இந்த ராத்திரி வேளையில போய் அவன் வீட்டு கதவை தட்டினீங்கன்னா பேயோ பிசாசோ அவன் பயந்துக்குவான். ஏம்மா, என்ன பார்த்தா பேய் மாதிரியா இருக்கு? பேய் மாதிரி இல்லைங்க, பிசாசு மாதிரி இருக்கு. முதல்ல காலை கட்டிட்டு பாத்துங்கடான்னு சொல்லிட்டு பேசுறேன். விட்டு என்ன இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை முடிச்சுட்டா மறுவேலையா? காலையில போய் பேசக்கூடாதா? காலையில நான் பாம்பேல இருப்பேன். இந்த வேலையை இன்கம்ப்ளீட்டா விட்டு போனா என் மண்டையே வெடிச்சிடும். அப்பா அப்பா, என்னடா? யாரோ கதவை தட்டுறாங்க, போய் திறங்க. கதவை தட்டுறாங்களா? நல்ல நேரம் பார்த்தாங்க. என்ன மேடு பள்ளமா இருக்குது கதவு? கொஞ்சம் நிறுத்திக்கிறியா? ஹலோ, யாரா நீ? என்ன பாதி தூக்கத்துல எழுப்பிட்டேனா? கோவமா? அண்ணா என்ன இந்த வீட்டு சமையலா? சமையலான்னு தானே கேட்டேன். சாக்கடை வர்றியான்னு கேட்டேன். நல்லா இருக்கிறப்பா நீ. சமைக்கிறதெல்லாம் எப்படி? நீயே சாப்பிட்டுருவியா? உள்ள ஒருத்தருக்கு ஒண்ணும் போட மாட்டியா? இந்த மூர்த்தி பையனை பார்த்தா கொத்தவரங்க மாதிரி இருக்கான். நீ தலதான் இருக்க. எண்ணெயை காய்ச்சாம உள்ள சொல்லுவியா? குப்பு குப்பு குப்புன்னு இருக்குது கண்ணெல்லாம் ஆடாடு. ஐயோ, 2 நாள்ல டெலிவரி ஆயிடும் போல இருக்குது வயிறு. உள்ள இருக்கிறத காத்து நமக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியணுமே. இது என்னது? கிருஷ்ணதேவராயர் மாதிரி தலைக்கு என்ன முண்டாசு? இங்க என்ன இருக்குதுன்னு பத்திரமா பாதுகாக்கிற முண்டாஸ் கட்டி வழுக்கிய. குட் ஈவினிங் சார். வெரி பேட் ஈவினிங். மூர்த்தி, யாரா இந்த காலிப்பைய? என்ன போய் சமயக்காரன் சொல்றாங்க? இவர் தான் எங்க முதலாளி. முதலாளியா? எப்படி இந்த மூஞ்சியை பார்த்தா முதலாளி மாதிரியா இருக்கு. யாரு இது? இவர் தான் எங்க அப்பா. அப்பாவா? சொந்த அப்பாவா? கூட பிறந்த அப்பாவா? ஏதோ உனக்கே டவுட் இல்லை, எனக்கு ஏன்பா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? மன்னிக்கணும், மரியாதை இல்லாம உங்க முண்டாசை கட்டி விட்டேன். உங்க தலை, உங்க வழுக்க, நீங்க எப்படி வேணா மூடி வைக்கலாம், உங்க இஷ்டம். எங்க ராத்திரி 12 மணிக்கு விஜயம்? விதி ஒண்ணு இல்ல, உங்க பையன்கிட்ட ஆபீஸ் வேலையா பேசிட்டு போலான்னு. ரொம்ப நல்லா இருக்கு. என் பையனோட ஆபீஸ் விஷயமா பேசுறதுக்கு நடு ராத்திரி தான் உனக்கு கிடைச்சதா? வர்ற ஆத்திரத்துக்கு அறையில மாதிரி தோணுது. என் பையனுக்கு முதலாளியா இருந்து தொலைறீர. இவருக்கு தோணுதே எனக்கு வலிக்குது. அப்பா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயமா பேசணுமா? நந்தினி கூட்டு வர சொன்னா, வீட்டுல காத்துட்டு இருக்கா. புறப்படுவா. இப்பயே வா. இருங்க சார், ட்ரெஸ் போட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் இல்லாம என்ன பாரு, என் வயசுக்கு நானே லுங்கியோட வந்திருக்கேன். உன் வயசுக்கு ஜட்டியோட வரலாம், தப்பே இல்ல. உள்ள ஜட்டி இருக்குல்ல, அப்புறம் என்ன? வா. ஒண்ணு இல்லப்பா, விஷயம் இவ்வளவுதான். அது எங்க வீட்டு பொண்ணு சுதா. அவளை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவளை உனக்கு கட்டி வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். என்ன சொல்ல? அவசியம் ஒண்ணு இல்லப்பா,
நீ நிதானமா யோசிச்சு உன் முடிவு சொல்லலாம். முடிவு சொல்றதுல ஒரே ஒரு யோசனை, என்ன? எனக்கு யாரையுமே முகத்துல அடிச்ச போல பேசி பழக்கம் இல்லை. அப்படின்னா நான் சுதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு சரியா படல. என்னோட சாதாரண நிலையம் உங்களோட பணக்கார நிலையம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து வராதுங்க. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அத கல்யாணமா நினைக்க மாட்டாங்க, வியாபாரமா நினைப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க. சரி பரவாயில்ல, வெளியே கார் ஓகே. நாளை காலையில ஊட்டிக்கு போறேன், ஞாபகம் இருக்குல்ல? எஸ்டேட் பர்ச்சேஸ் விஷயமா ஊட்டிக்கு போறேன். ஊட்டு போயிட்டு கேட்ட போய் அப்பா கேட்டேன்னு சொல்லு. பயில்வான் தப்பு நம்ம பேர்ல தான் நினைக்கிறேன். அந்த பையன் சொல்லி குற்றம் இல்லை. ஏன் நம்ம குழந்தை சுதாவை எல்லாத்துக்கும் நம்மையே நம்ப முடியுமா தூக்கி தூக்கி வளர்த்துட்டோம். அந்த மாதிரி இருக்கா? நீ கொஞ்சம் அவளை நீ மாத்தி காட்டு. 1000 மாப்பிள்ளை கொண்டு நான் நிறுத்தேன். தந்தன தந்தன தாளத்திலே சத்தங்கள் போடுகிறாள். தந்தன தந்தன தாளத்திலே இவள் சத்தங்கள் போடுகிறாள். இளம் தென்றலும் வீசுதே, மனம் சந்தனம் பூசுதே. இளம் தென்றலும் வீசுதே, மனம் சந்தனம் பூசுதே. ஒரு இந்திர ஜாலம் மந்திர மோகம் பந்தியில் ஆடுதே. தந்தன தந்தன தாளத்திலே இவள் சத்தங்கள் போடுகிறாள். சத்தங்கள் போடுகிறாள். தந்தன தந்தன தாளத்திலே இவள் சத்தங்கள் போடுகிறாள். சங்கதி என்னடி? தந்தன தந்தன தாள
தாளத்திலே இவள் சத்தங்கள் போடுகிறாள். இளம் தென்றலும் வீசுதே, மனம் சந்தனம் பூசுதே. இளம் தென்றலும் வீசுதே, மனம் சந்தனம் பூசுதே. ஒரு இந்திர ஜாலம் மந்திர மோகம் அந்தியில் ஆடுதே. தந்தன தந்தன தாளத்திலே இவள் சத்தங்கள் போடுகிறாள். தந்தன தந்தன தாளத்திலே இவள் சத்தங்கள் போடுகிறாள். அவளுக்கு என்ன அழகிய முகம். யோ, ஆளை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஏயா பாடி வேற பயமுறுத்துற? வாணங்க வாணங்க, போயா போய் கேளியா. உங்களுக்காக 7 இடத்துல பொண்ணு கேட்டு மாமா வேலை பண்ணி அவமானப்பட்டாச்சு. இங்கேயுமா? குளிக்கிற இடத்துல உங்க பொண்ண பார்த்துட்டான் பொண்ணு ரங்கம். அது யாரு மடையன் பொண்ணு ரங்கம்? நான் தான்யா. பெரிய மகாராஜாக்கள் வப்பாட்டி வைக்கிற மாதிரி நானும் ஒரு சின்ன மினி செட்டப் வச்சுக்கலாமான்னு கேளியா. அப்படி ஏதாவது சொன்னாங்க இந்த பணத்தாரியை அடிப்பாங்க. கிழிச்சிங்க. நீங்க பணத்தால் அடிப்பேன் பணத்தால் அடிப்பேன் உங்க மூட்டையை காட்டுறீங்க. பொண்ணை பத்தவன் செருப்பால் அடிப்பேன்னு செருப்ப காட்டுறோம். சரிங்க, உங்களுக்காக கடைசி தடவையா இந்த வீட்டுல கேக்குறேன். ஆனா ஒண்ணும், வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதி பாதி. பொண்ணு அத நீங்க வச்சுக்கிட்டா என்ன, நான் வச்சுக்கிட்டா என்ன? அம்மா அம்மா, யாரு? பொண்ணு அழகா இருக்கியா? பொண்ணோட அம்மா ஐயா. என்ன சமாச்சாரம்? சொல்லட்டமா? சொல்லையா. அம்மா, செருப்பு இருக்கியா? நெருப்பு இருக்குடா. செருப்பியா? இன்னமும் சொல்லணுமா? சொல்லையா. அம்மா, குளிக்கிற இடத்துல உங்க பொண்ண பாத்துட்டாரா இவரு? பொண்ண வப்பாட்டியா வச்சுக்கிறேங்கிறாரு. இல்லன்னா பணத்தாலேயே அடிப்பாராம். அம்மா நீங்க சும்மா இருங்க. ஐயா வாங்க வாங்க. பாப்பா கூப்பிடுது. பாப்பா, நீலகிரியில இருக்கிற பெரிய தைல ஃபேக்டரி இவருதுதான். தலைய பார்த்தாலே தெரியுதே. குன்னூர்ல இருக்கிற பெரிய உருளைக்கிழங்கு மண்டியம் இவருதுதான். உடம்ப பார்த்தா அப்படியே தெரியுது. வீட்டுல பொண்டாட்டி இருக்கிறதுனால சட்டப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓஹோ. அதனால உன்னை வச்சு ஒரு 2வது சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஏயா, எங்க வீட்டுல ஆம்பளை துணை இல்ல, வாஸ்தவம். தெரியவே தெரியாதே, தள்ளு. அதனால என்ன வேணா சொல்லலாம்னு அர்த்தமாயா? இந்த வீட்டுல எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதின்னு தீர்மானம் பண்ணிருக்கோம். முதல்ல அவரை கவனி. அடே பொண்ணு ரங்கம், உனக்காக என்னடா பொண்ணு பாக்குறது? இனிமே என் பொண்டாட்டியே கண்ணெடுத்து பார்க்க மாட்டேனே. அழுது எந்திரியா, எந்திரி. பாப்பா என்ன பண்ற பாரு. யோ, உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? பூசணிக்கா மாதிரி உடம்பு வச்சிருக்க. இந்த லட்சணத்தை வப்பாட்டி வேறையா வப்பாட்டி. நீ விட விட அவரை. போயா. அம்மா, இந்த மாதிரி ஆளை சும்மா விடக்கூடாது. இருடி. நீ பூசணிக்கா, நிலையா நீ. யோ, நிலையா. இன்னொரு தடவை இந்த பக்கம் தலை வச்சு படுத்த மரியாதை ராஸ்கல். கழுத வயசாச்சு, அறிவு வேண்டாம். இந்த பொண்ணு ரங்கத்தை அவமானப்படுத்தின இந்த பணத்தாரை அடிக்கிறான் பாடு. அறிவு இருக்கா உங்களுக்கு? வேலைக்காரி அவளை போய், ஐயோ, கருமம். என்னைக்காவது அழுகி போய் வர போறீங்க, அன்னைக்கு கூடையில போட்டு குச்சிக்காரி வீட்டுல கொண்டு போட போறேன். பேசாதீங்க, எனக்கு தாடு திருத்தாத ஜென்மம். மூர்த்தி வாடா. எப்ப வந்த? புத்த வரியா? இல்ல, வயசுல கூட கொண்டு போற சொன்னாங்களே, குச்சிக்காரி வீட்டு கொண்டு போறேன்னு சொன்னாங்க. அப்ப வந்துட்டியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். டேய், நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. ஆண்டா எதுக்கு 2 காலம் கொடுத்துருக்கான்? லெப்ட்ல வாங்கி ரைட்ல வர்றதுக்கு. ஏண்டே, வராத வந்திருக்கா, இங்க நின்றுக்க. போய் கொண்டு வா குச்சிக்காரியா. குடிக்க ஏதாவது கொண்டு வா. என்ன சொன்ன? டேய், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? எந்த ஊர்ல இருக்க? மெட்ராஸ்ல தான் நந்தினி சுந்தரம் ட்ரேடிங் கார்பரேஷன்ல மேனேஜரா இருக்கேன். நந்தினி அம்மா கம்பெனியா? ஏன், உனக்கு அவங்களை தெரியுமா? நான் தான் அவங்க கிட்ட வேலையில இருந்து டிஸ்மிஸ் ஆனவனாச்சே. ஏண்டா? எல்லாம் என் திருவிளையாடல் தான். அவங்க ஆபீஸ் டைபிஸ்ட் மார் மேல ஈ உட்கார்ந்து இருந்தது. ஐயோ பாவம், ஈ உட்கார்ந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் எப்படின்னு கேட்டேன். அவனும் சிரிச்சா. நமக்கு தான் ஒரு ராசியாச்சே. மறுநாள் அவன் வீட்டுக்கு போனேன். இது எப்படியோ என் மண்டாட்டிக்கு தெரிஞ்சு போய் மறுநாள் அவன் நந்தினி அம்மா கிட்ட வச்சு வச்சுட்டான். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம், உங்களுக்கு நல்லா தெரியும். கம்பெனி டைபிஸ்டோட கம்பெனி கீப் பண்ணது தப்புதான். அது என் சொந்த விஷயம். இருக்கலாம் மிஸ்டர் திலீப். எல்லாத்தையும் உங்க பொண்டாட்டி வந்து என்கிட்ட சொல்லி அழும்போது என்னால இதுல தலையிடாம இருக்க முடியல. கட்ட பொண்டாட்டி வீட்டுல அழகா இருக்கும்போது கண்டவனோட சுத்துற உங்கள மாதிரி அயோக்கியங்களை எனக்கு பிடிக்காது. உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் என்கிட்ட வேலை செய்ய வேண்டாம். இந்தாங்க உங்க டிஸ்மிஸல் ஆர்டர். கேஷியர்ட்ட சம்பள வாக்கி கேட்டு வாங்கிட்டு போங்க.
என் பொண்டாட்டி புண்ணியவதி. ஒரு இடத்துல முழுசா என்ன 3 மாசத்துக்கு மேல வேலை செய்ய விட்டதே இல்ல. முதலாளி கிட்ட குடும்ப கதையை சொல்லி அழுதே என்ன வேலையில இருந்து கிளப்பி விட்டுருவா. ஐயோ, இதெல்லாம் பழக்கல சிஸ்டர். நான் நல்ல ஃப்ரெண்ட். இவர் கூட சேர்ந்தா நல்லவரா இருக்க முடியாது. இவர் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் யோக்கியமாவும் இருக்க முடியாது. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? நல்லா ஊத்தி ஊத்தி குடுப்பாரு. குடிச்சிட்டு குச்சிக்காரி வீட்டுக்கு இதையே ஏவாயால சொல்லுவானே, இவரே அங்கேயும் கூட்டிட்டு போயிடுவார். போங்க. எப்படி என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் கொடுத்தா பாத்தியடா? டேய் பொண்டாட்டி மதிக்கலாம் மகா கேவலம். இனிமேலாவது திருந்தண்டா. ஏய், அத விடுறா. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? நந்தினி அம்மா இந்த ஊர்ல எஸ்டேட் வாங்குறாங்களா? ஆ. அது சம்பந்தப்பட்டவங்கள பார்த்து பேச வந்திருக்கேன். அப்படியா? சரி, நானும் வரேன். கிளம்பு.